Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து ரீசனிங் செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல லீனியர் டைப்ல 2 parallel rows இருக்க மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த எதுலேருந்து கொஷின்ஸ் பார்க்குறோம்னா IBPS ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம். 12 persons are sitting in a 2 parallel rows containing 6 persons in each row in such a way that there is an equal distance between adjacent persons. அதாவது 12 persons வந்து 2 parallel rowsல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 12 persons வந்து 2 parallel rowsல இருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டு அட்ஜஸ்ட், ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோல ஒரு எத்தனை பேர் 6 persons உட்காந்துருக்காங்க ஆர் சீட்டட். ஃபர்ஸ்ட் ரோல 6 person, செகண்ட் ரோல 6 persons உட்காந்துருக்காங்க. சப்போஸ் இதை நான் ரோ 1 எடுத்துக்கிட்டேன்னா ரோ 1 ரோ 2 இப்போ 2 ரோஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னா சவுத் டைரக்ஷன் பார்த்த மாதிரி 6 persons உட்காந்துருக்காங்க. இப்போ இதுதான் சவுத்தா, அப்போ சவுத் டைரக்ஷன் பார்த்த மாதிரி எத்தனை பர்சன் உட்காந்துருக்காங்க? 6 persons வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 2 பாசிபிள்ஸ் இருக்கனால நான் இன்னொரு பாசிபிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறோம். இப்போ வந்து there are 2 persons sit between L and D and one of them sits at one of the extreme end of the row ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல வந்து யார் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரோல வந்து DFHLMO இருக்காங்க. செகண்ட் ரோல யார் இருக்காங்க? PQRVWZ இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 2 persons sit between L and D. Lக்கும் Dக்கும் நடுவுல, L and Dக்கு நடுவுல 2 persons இருக்காங்களாம். One of them sits at the one of the extreme end of the row. One of the extreme என்னது? இப்போ வந்து L and D எந்த ரோல இருக்காங்க? ரோ 1ல வந்து உட்காந்துருக்காங்களா? ரோ 1ல உட்காந்துருக்கவங்க தான் இவங்க. அப்போ என்னது? L and D ரோ 1ல. இது ரெண்டு L and Dல வந்து ஒருத்தர் வந்து என்னது எக்ஸ்ட்ரீம் எண்டில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரீம் எண்டுனா லெஃப்ட்ல பார்த்தா இது எக்ஸ்ட்ரீம் எண்டு, ரைட்ல பார்த்தா இது எக்ஸ்ட்ரீம் எண்டு. அப்போ சப்போஸ் நான் L இங்க ஃபிக்ஸ் பண்றேன்னா Lக்கு Dக்கு நடுவில் எத்தனை பேர்? 2 persons இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம். இதே இன்னொரு பாசிபிள் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்? D இங்க ஃபிக்ஸ் பண்ணா L வந்து இங்க வரும், Lக்கு Dக்கும். இது ஒரு பாசிபிள் வருதா? இன்னும் எத்தனை பாசிபிள் வரும்னா சப்போஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல L இருந்தா எல்லோ டியோ இருந்தா அப்ப என்னது நம்மளுக்கு இன்னும் ஒரு 2 பாசிபிள் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ என்னது L வந்து லெஃப்டோட எண்டில் ஃபிக்ஸ் பண்ணா Lக்கு Dக்கு 2 personsங்கும் போது D இங்க வருவாங்க. சப்போஸ் நான் D ஃபிக்ஸ் பண்ணா L வந்து இங்க வருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா போத் ஆஃப் தம் ஏதாச்சும் ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ல வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்னது? சப்போஸ் நான் வந்து இந்த எண்டில் L ஃபிக்ஸ் பண்ணா 1 to D எங்க வருவாங்க? இங்க வருவாங்க. சப்போஸ் D வந்து ரைட் ஹேண்ட்ல இங்க ஃபிக்ஸ் பண்ணா L வந்து எங்க வருவாங்க? இங்க வருவாங்க. ஏன்னா Dக்கு Lக்கு நடுவுல 2 persons இருக்காங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ பாருங்க. Q faces to L ன்னு சொல்லியிருக்காங்க. Q வந்து L வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க? Qவை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. L வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா? அப்ப L ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப வந்து L வந்து யாரை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்? Qங்கிறது செகண்ட் ரோல இருக்கு. அப்ப இங்க Q வரும், இங்க Q வரும்,
இங்க Q வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? F faces to R and sit one of the extreme ends ன்னு சொல்றாங்க. R வந்து யார ஃபேஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க? R வந்து யார ஃபேஸ் பண்ணிருக்குன்னா F ஃபேஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. F faces at the extreme ends ன்னு சொல்றாங்க. F வந்து என்னது? one of the extreme end ன்னு சொல்றாங்க. F என்னது? row 1ல தான் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. row 1ல தான் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல வந்து ஆல்ரெடி L ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப F இங்க வரும். அப்ப F இங்க வரும். இங்க லெஃப்ட் ஹேண்ட்ல வரும். இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட்ல F வருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்னது? இந்த F வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? இப்ப F ஃபிக்ஸ் பண்ணிட்டா F வந்து யார ஃபேஸ் பண்ணிருக்காங்க? R ஃபேஸ் பண்ணிருக்காங்களா? அப்ப R எங்க வரும்? R வந்து செகண்ட் ரோல வராங்க. அப்ப R நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். R இங்க ஃபிக்ஸ் பண்றேன். F R ஃபேஸ் பண்ணிருக்க மாதிரி நான் R வந்து ஃபிக்ஸ் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க? there are more than one person sit between Q and R. Q and R க்கு நடுவுல more than one person, அதாவது ஒன்னுக்கு மேல பர்சன்ஸ் வந்து Q and R க்கு நடுவுல இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, Q க்கும் R க்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. சோ வந்து கரெக்டா தான் இருக்கு. இந்த கேஸ்லயும் பாருங்க, இந்த கேஸ்லயும் என்னது? Q க்கும் R க்கும் நடுவுல நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பாசிபிள்ல Q க்கும் R க்கும் நடுவுல ஒருத்தர் தான் இருக்காங்க. ஆனா என்ன சொல்லிருக்காங்க? மோர் தென் ஒன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தருக்கு மேலங்கும் போது அப்ப நம்மளுக்கு இந்த பாசிபிள் வராது. இப்ப இதுலயும் பாருங்க, Q க்கும் R க்கும் நடுவுல ஒருத்தர் தான் வர்றாங்க. அப்ப என்னது? மோர் தென் ஒன்னு வரும்போது நம்மளுக்கு இந்த பாசிபிளும் வராது. இந்த 2 பாசிபிள் தான் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் பாருங்க, W sits second to the left of Z. Z ஓட செகண்ட் லெஃப்ட்ல வந்து யார் இருக்காங்க? W இருக்காங்களா? both are the not facing D. பட் யார ஃபேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்களாம். ஆரும் இசட்டும் W இசட்டும் வந்து W அண்ட் Z வந்து யார ஃபேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்களாம்? D வந்து ஃபேஸ் பண்ணி இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்க வந்து எங்க வந்து இசட்டோட செகண்ட் லெஃப்ட்ல தான் யார் இருப்பாங்க? W இருக்காங்களா? அப்ப இது லெஃப்ட், இது ரைட் இந்த ரோல. ஏன்னா எல்லாருமே எந்த டைரக்ஷன் பார்த்த மாதிரி இருக்காங்க? நார்த்த பார்த்த மாதிரி இருக்காங்க. சோ வந்து நான் சப்போஸ் நான் Z வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணனா, செகண்ட் லெஃப்ட் Z வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணா, செகண்ட் லெஃப்ட்ல 1 2, அப்ப என்னது? செகண்ட் லெஃப்ட்ல யார் இருப்பா? W இருப்பாங்க. அப்ப D வந்து யாரு? Z ஃபேஸ் பண்ணல, W ஃபேஸ் பண்ணல. சப்போஸ் நான் Z இங்க போட முடியாது, ஏன்னா D ஃபேஸ் பண்ணிருக்காங்க. Z நான் இங்க போட்டா செகண்ட் லெஃப்ட்ல வந்து W இங்க வரும். ஆனா வந்து அந்த எண்ட்ல யார் இருக்கா? Q இருக்காங்க. சோ இது மட்டும் தான் வரும். அடுத்தது இங்க பாருங்க, நான் வந்து Z நான் இங்க போட்டேன்னா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணா செகண்ட் லெஃப்ட்னா 1 and 2 D க்கு நேரா வராங்க. ஏன்னா Z W D ஃபேஸ் பண்ணிருக்க கூடாது. சோ நான் Z வந்து இங்க போட்டேன்னா 1 and 2 W வந்து இங்க வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, the number of persons sit between Q and Z is the same number of persons sit between R and V. Q and Z க்கு நடுவுல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அதே பர்சன்ஸ் தான் R and V க்கு நடுவுல இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப Q and V க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 பர்சன்ஸ் இருக்காங்க. அதே சேம் பர்சன்ஸ் யாருக்கு நடுவுல இருப்பாங்க? R and V க்கு நடுவுல இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. R வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப 1 2 3, அப்ப V எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? V வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்ப அடுத்தது என்னது? Q and Z க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 1 பர்சன்ஸ் இருக்காங்க. R இங்க இருக்காங்க. R க்கும் V க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்கணும்? அதே சேம் பர்சன்ஸ் இருக்கணுமா? அப்ப V வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? அடுத்தது V does not sit near to Z. V வந்து யாருக்கு பக்கத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? Z பக்கத்துல இருக்க கூடாது. V வந்து என்னது? V ஓட நெய்பர்ஸ் Q and W தான், Z பக்கத்துல இல்ல. அப்ப இந்த பாசிபிள் வரும். இப்ப இது பாருங்க, V யும் Z வந்து என்னது? பக்கத்துல இருக்கு. சோ நம்மளுக்கு வந்து இந்த பாசிபிளும் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு பாசிபிள் தான் நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கு. இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க? M does not sit near to Z. M வந்து D and F, சாரி, அதாவது M வந்து D க்கும் F க்கும் பக்கத்துல வராதுன்னு சொல்றாங்க.
ஓகேங்களா? இப்ப டி இங்க இருக்காங்க, எஃப் இங்க இருக்காங்க. அப்ப என்னது, இங்க எம் வராது, டிக்கு பக்கத்துல இங்கேயும் எம் வராதுன்னா அப்ப எம் எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? எம் வந்து இங்க தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஓ டஸ் நாட் சிட் செகண்ட் ஃப்ரம் எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா லெஃப்ட் எண்டோ ரைட் எண்டோ எந்த எண்ட்னாலும் செகண்டா வந்து யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்டா வந்து ஓ வந்து உக்காந்துருக்காதுன்னு சொல்றாங்க. செகண்டா ஓ வந்து உக்காந்துருக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ இங்க இருந்து பார்த்தா என்னது செகண்டா வருது, எஃப்ல இருந்து ரைட் எண்ட்ல இருந்து பார்க்கும்போது செகண்டா தான் வந்து ஓ போட முடியும். ஸோ ஓ இங்க போட முடியாது. ஸோ ஓ வந்து நான் இங்க போடுறேன். ஓகேங்களா? அடுத்தது இப்போ என்னது அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோமா? இப்போ பேலன்ஸ் யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஹச் மட்டும் தான் இருக்காங்க. நான் ஹச் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்து இங்க யார் இருக்கா? பி தான் இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ பி ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னது 2 rows வச்சு நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் யார் யார் எங்கெங்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. கொஷினுக்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஃபேஸஸ் டு ஹச்? ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஃபேஸ் டு ஹச்? ஹச்சை ஃபேஸ் பண்ணி யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹச்சை ஃபேஸ் பண்ணி யார் இருக்கா? இசட் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி இசட். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். How many persons sit between O and F? ஓக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓக்கும் எஃப்க்கும் நடுவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? 1 and 2 பர்சன்ஸ் தான் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி 2. அடுத்து 4 of the following 5 are alike in a certain way and hence they form a group. Which one of the following does not belong to that group னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே என்னது ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரே குரூப்பா இருக்கும். ஒன்று மட்டும் என்னது அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகாம இருக்கும். அது என்னன்னு செக் பண்ணலாம். QDMVP கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. QDMVP கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இங்க இருக்கு. அடுத்தது DM, D இங்க இருக்கு, M இங்க இருக்கு. அடுத்தது VP, அதாவது Dயும் Vயும் வந்து என்னது ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. Dயும் Pயும் என்னது ஒருத்தரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. Q மட்டும் என்னது தனியா இருக்கு, யாரையும் ஃபேஸ் பண்ணி, அதாவது அங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துருக்குல. அப்ப என்னது ஆப்ஷன் வந்து Q தான் வரும். ஆப்ஷன் ஏ Q. அடுத்து who among the following is an immediate neighbor of O? ஓட immediate neighbor யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ ஓட immediate neighbor யாரு? ஓட immediate neighbors யாரு? ஓட immediate neighborsனா Dயும் வருவாங்க, Mயும் வராங்க. M and ஓட immediate neighbors Mயும் Dயும் வராங்க. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏல M இருக்கு, சில டி இருக்கு. அப்போ ரெண்டுமே வருமா? அப்ப ரெண்டுமே டி ஆப்ஷன்ல இருக்கு, போத் ஏ அண்ட் சி. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹச்? ஹச்சை பொறுத்து எம்மோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் லெஃப்டா, தேர்ட் ரைட்டா, செகண்ட் லெஃப்டா, செகண்ட் ரைட்ல இருக்காங்களா, இல்லை இமிடியட் லெஃப்ட்ல இருக்காங்களா? ஹச்சை பொறுத்து எம்மோட பொசிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஹச் எங்க இருக்காங்க? ஹச் வந்து இங்க இருக்காங்க. ஹச்சை பொறுத்து எம்மோட பொசிஷன் கேட்குறாங்க. இப்போ ஹச்சோட ரைட்ல யார் இருக்கா? ரைட்ல தான் எம் இருக்காங்க. 1 2 3. தேர்ட் ரைட்ல எம் இருக்காங்க. ஹச்சோட தேர்ட் ரைட்ல எம் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தேர்ட் டு த ரைட். கொஷினுக்குள்ள போலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா 14% சிட் பிட்வீன் 2 parallel row 14% sit between 2 parallel rows containing 7 persons in each row. அதாவது 14 persons இருக்காங்க 2 parallel rowsல. என்னது ஈச் ரோலையும் என்னது 7 persons இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஈச் ரோலையும் 7 persons வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து என்னது மேக்ஸிமம் 2 பாசிபிள்ஸ் ஆச்சு இருக்குமா? 2 பாசிபிள் கேசஸ் இருக்கும். நான் 2 கேசஸ்க்கு வர மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க?
ஃபர்ஸ்ட் ரோல வந்து MGCELI இவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருக்காங்க. என்ன டைரக்ஷன் பார்த்துருக்காங்க? சீட்டட் ஃபேஸ் த சவுத் டைரக்ஷன். இப்போ சவுத் டைரக்ஷன்னா இதுவா? அப்போ இந்த ரோ 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரோல வந்து யார் இருக்கா? MGCELI அண்ட் A இருக்காங்க. அவங்க வந்து சவுத் டைரக்ஷனை பார்த்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது செகண்ட் ரோல வந்து B யார் யார் இருக்காங்கன்னா BHFDJN அண்ட் K 7 persons எப்படி இருக்காங்க? நார்த் டைரக்ஷன் பார்த்த மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பட் நாட் necessarily in the same order. Same orderல இல்லைன்னு சொல்றாங்க. Therefore, in the given seating arrangement, each member seat in the row faces another member to other row. ஒவ்வொரு ரோலையும் இருக்கிற ஈச் மெம்பரும் அதர் ரோல வந்து என்னது ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஃபுல்லா வந்துட்டு M faces N. M faces Nங்கும் போது எம்மும் என்னது? எம்மும் என்னும் என்ன அப்படி இருக்கு? ஃபேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வந்து என்னது எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா மோர் தென் ஒன் பாசிபிள் வந்து வருங்க. அப்படி நம்ம வந்து என்ன இப்போ எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம்னா ஸ்டாட்டிக் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது ஃபுல்லாக கொஷின் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஏதாச்சும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில், அதாவது எண்டில் இருந்து ஆரம்பிக்கும் போது என்னது நம்ம வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னது கொஷின் ஃபுல்லாக படிங்க, ரீட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த பாயிண்ட் பாருங்க. C sits third to the left of L and C sits at one of the extreme ends. அதாவது எக்ஸ்ட்ரீம் எண்ட் C வந்து என்னது ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கு. எல்லோட லெஃப்ட் தேர்ட்ல C இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல C ஃபிக்ஸ் பண்ணா சப்போஸ் நான் என்னது C வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம் எக்ஸ்ட்ரீம் எண்ட்னா. ஓகேங்களா? அப்போ இதோட இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம்? அப்ப C வந்து என்னது இது ரைட் ஹேண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட்லயும் C ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் என்ன சொல்லியிருக்காங்க இன்னொரு பாயிண்ட், எல்லோட லெஃப்ட் தேர்ட்ல C இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி எழுதலாம்? Cயோட ரைட் தேர்ட்ல L இருக்குன்னு சொல்லலாமா? Cயோட ரைட் தேர்ட்னா இது லெஃப்ட், இது ரைட்டு. Cயோட ரைட் தேர்ட்னா 1 2 3. ரைட் தேர்ட்ல யார் இருக்கா? L இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப என்னது நான் இந்த பாசிபிளையும் L வந்து எனக்கு இங்கதான் வரும், ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். Cயும் L ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இதை கனெக்ட் பண்ற மாதிரி பாயிண்ட் வருதான்னு பாருங்க. அடுத்தது L C இருக்கா பாருங்க, L வச்சு பாயிண்ட் இருக்கு பாருங்க. H face the one who sits immediate right of L. Lோட இமிடியேட் ரைட் யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து யாரு H ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. Lோட இமிடியேட் ரைட் யாரு? இங்க. அது அவங்க தான் யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? ரோ 2ல இருக்க H வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே போல Lோட இமிடியேட் ரைட் யாரு? இங்க இருக்காங்க. அவங்க யாரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? H ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த மெம்பர்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது இந்த பாருங்க, 2 persons sit between H and K. Hக்கும் Kக்கும் நடுவில் 2 persons இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, H ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்ப Hக்கு இந்த லெஃப்ட் சைட்ல K ஃபிக்ஸ் பண்ண முடியாது. Hக்கும் Kக்கும் நடுவில் எத்தனை பர்சன்ட் இருக்குன்னு சொல்றாங்க? 2 persons இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 2% போட்டேன். இப்ப Hக்கும் Kக்கும் நடுவில் 1 and 2 persons இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப H and K நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க, more than 2 persons sit between K and J. அடுத்தது K ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். Kவை வச்சு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. Kக்கும் Jக்கும் நடுவில் more than 2 persons இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ Kக்கும் Jக்கும் நடுவுலனா அப்போ 1 2 3 more than 2 personsனா J எனக்கு இங்கேயும் வரலாம், J எனக்கு இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னது 1 and 2 J வந்து எனக்கு இங்கேயும் வரலாம், J எனக்கு இங்கேயும் வரலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? I does not face J and K. Jயும் Kவையும் யார் ஃபேஸ் பண்ணியிருக்காது? I ஃபேஸ் பண்ணியிருக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ சப்போஸ் J இங்க வரலாம், இல்லை இங்க வரலாம். K வந்து இங்க இருக்கு, I வந்து எங்க போடலாம்? I இங்கேயும் வரலாம். சப்போஸ் இந்த 2 இடத்துல 3 பாசிபிள் இருக்கு. 3 பாசிபிள் என்னது? இங்கேயும் வரலாம், I இங்க வரலாம், இங்க வரலாம். K வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா J வந்து இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம் இல்லையா?
அப்போ 2 பாசிபிள் இருக்கு. அப்போ ஐ வந்து இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் அதே சேமஸ் தான். ஐ வந்து இங்க வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். ஆனா என்னது இன்னொரு பாயிண்ட் கனெக்டட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நோ ஒன் சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஐ. ஏக்கும் ஐக்கும் நடுவுல என்னது வந்து நோ ஒன் பர்சன்ஸ் வந்து யாருமே பக்கத்துல இல்லைன்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஐ டஸ் நாட் ஃபேஸ் ஜே அண்ட் கே. ஐ வந்து ஜேவும் கேவும் ஃபேஸ் பண்ணியிருக்காது. இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோ ஒன் சிட் பிட்வீன் ஏ அண்ட் ஐ. ஏக்கும் ஐக்கும் நடுவுல யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்னது சப்போஸ் நான் இங்க வந்து என்னது இங்க வந்து ஏவும் ஐயும் ஃபிக்ஸ் பண்ணலாமா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏவும் ஐயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் வந்து என்னது ஜே இருப்பாங்க. இங்க இருக்கலாம், இல்லைன்னா ஜே வந்து இங்க இருக்கலாம். அப்ப என்னது ஏவும் ஐயும் வந்து எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? இப்போ வந்து ஐ தான் வந்து ஜேக்கும் கேக்கும் நடுவுல வரக்கூடாதா? அப்ப ஐ ஏ இங்க நான் ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ என்னது இன்னொரு பாசிபிள் வரலாமா? இங்க ஃபிக்ஸ் பண்ணலாமா? இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ஐ ஏ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்க? இப்போ வந்து என்னது ஜே வந்து இங்க வரும், ஜே வந்து இங்க 2 இடத்துல எதுல வேணாலும் வரலாம். அடுத்தது என்ன பாக்குறாங்கன்னா B sits third to the right, one who faces the one who is second to the right of E. ஈயோட செகண்ட் ரைட்ல வந்து ஈயோட செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்களோ அவங்கள ஃபேஸ் பண்ண இருக்க தேர்ட் ரைட்ல இருக்கவங்க பி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இங்க எங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஈயோட செகண்ட் ரைட்னா இப்போ என்னது இது லெஃப்ட் இது ரைட்டுங்களா? இ வந்து நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஈயோட செகண்ட் ரைட்னா என்னது 1 and 2. அவங்கள யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் என்னது அவங்களோட தேர்ட் ரைட்ல தான் யார் இருக்கான்? பி இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களோட தேர்ட் இது லெஃப்ட் இது ரைட்டு. ஈயோட செகண்ட் ரைட்ல ஃபேஸ் பண்ணியிருக்கவங்க இங்க இருப்பாங்க. அவங்களோட தேர்ட் ரைட்னா 1 and 2 3. அப்ப பி வந்து எங்க நான் ஃபிக்ஸ் பண்ணலாம்? பி நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ வந்து இங்க என்னது இ வந்து என்னது ஈயோட செகண்ட் ரைட்டா? என்ன சொல்லியிருக்காங்க? ஈயோட செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்களோ அவங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கவங்களோட தேர்ட் ரைட்ல பி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஈயோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? இது லெஃப்ட் இது ரைட்டு. ஈயோட செகண்ட் ரைட்ல 1 2 அவங்கள ஃபேஸ் பண்ணியிருக்கவங்க இங்க இருப்பாங்க. அப்போ இவங்களோட தேர்ட் ரைட்னா என்னது இது லெஃப்ட் இது ரைட்டு 1 2 3. அப்ப பி வந்து எங்க வருவாங்க? பி வந்து இங்க வருவாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது யாரை ஃபிக்ஸ் பண்ணலாம்? மோர் தென் 3 person பிட்வீன் இ அண்ட் எம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம் ஃபேசஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்னது எம் ஃபேசஸ் என்ன? அப்போ எம் ஃபேசஸ் என்னன்னு போடலாம். இங்க வந்து எம் ஃபேசஸ் என்னன்னு போடலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்கும் எம்முக்கும் நடுவுல வந்து மோர் தென் 1 person சொல்லியிருக்காங்களா? அப்ப ஈக்கும் எம்முக்கும் நடுவுல வந்து மோர் தென் 3 person சொல்லியிருக்காங்களா? இப்போ இ எங்க இருக்காங்க? ஈக்கும் 3க்கு நடுவில் என்னது 4 persons இருக்காங்க. ஸோ இந்த பாசிபிள் வரும். இப்போ இந்த பாசிபிள் பார்த்தீங்கன்னா ஈக்கு எம்முக்கு நடுவில் என்னது ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இந்த பாசிபிள் வராது, கேன்சல் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எஃபோட நெய்பர் வந்து 1 who faces G. அதாவது இப்போ இங்க இருக்கிறதுல என்னதுன்னு எது ஃபிக்ஸ் பண்ணல? ஜி தான் ஃபிக்ஸ் பண்ணல. இப்போ ஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எஃபோட நெய்பர் தான் வந்து என்னது ஜியை ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஜியை ஃபேஸ் பண்ணியிருக்கவங்க எஃபோட நெய்பர்னா எஃப் வந்து என்னது ஜியை ஃபேஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு பக்கத்துல நெய்பரா வந்து எஃப் இருப்பாங்க. இன்னும் பேலன்ஸ் யார் இருக்கா? டி தான் இருக்காங்க. அப்ப நான் டி வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கொஸ்டின்குள்ள போகலாம். என்ன சொல்றாங்க? how many persons sit between E and M? ஈக்கும் எம்முக்கும் நடுவுல எத்தனை பேர்னு சொல்லி கேட்கறாங்க. ஈக்கும் எம்முக்கும் நடுவுல இ அண்ட் எம் இங்க இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 persons. அப்ப ஆப்ஷன் பி 4. நெக்ஸ்ட் who among the following sit opposite to L? எல்லுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எல்லுக்கு ஆப்போசிட்ல வந்து யார் இருக்கா? எஃப் இருக்காங்க. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எஃப் இல்ல. சோ none of this. Next, 4 of the following 5 are alike in a certain way.
ஸோ ஃபார்ம் ஏ குரூப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு தட் குரூப். அதாவது ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி ஒரு குரூப்பாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். எம்ஹெச் எல்கே ஜிபி ஏஎஃப் பேராக கொடுத்துருக்காங்க. எம்ஹெச் ஹச் இங்க இருக்கு. அடுத்தது செக் பண்ணலாம். எல்கே ஜிபி கொடுத்துருக்காங்க. எல் இருக்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? கே இருக்காங்க. எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கவங்களோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? செகண்ட் ரைட்ல கே இருக்காங்க. அடுத்தது எம்மா ஃபேஸ் பண்ணிருக்கவங்களோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? ஹச் இருக்காங்க. அடுத்தது ஜி இருக்காங்க. ஜியோட ஃபேஸ் பண்ணிருக்கவங்களோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? பி இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்தோட இப்ப எல்லோட செகண்ட் ரைட்ல எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கவங்களோட செகண்ட் ரைட்ல கே இருக்காங்க. அதே மாதிரி எம்முக்கு ஹச், ஜிக்கு பி. அடுத்தது ஏக்கு எஃப், ஏ அண்ட் எஃப் கொடுத்துருக்காங்க. ஏவோட ஃபேஸ் பண்ணிருக்கவங்களோட செகண்ட் ரைட்ல யார் இருக்கா? எஃப் இருக்காங்க. அப்ப லாஸ்டா ஐ அண்ட் கே கொடுத்துருக்காங்க. இப்ப ஐ வந்து எங்க இருக்காங்க? ஐ இங்க இருக்காங்க. கே வந்து இங்க இருக்காங்க. ஐயோட 1 2 தேர்ட் ரைட்ல தான் யார் இருக்காங்க? கே இருக்காங்க. அப்ப அதுதான் வந்து வராது. அப்ப ஆப்ஷன் இ. அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which of the following statements true about f? f பொறுத்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. f is one of the extreme. Two persons sit between f and k. f faces one who immediate neighbor of c. ஒன்னொன்னா செக் பண்ணலாம். f வந்து இமிடியேட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. f வந்து என்னது? எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கா? இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ராங், வராது. செகண்ட் பாருங்க. டூ பர்சன்ஸ் சிட் பிட்வீன் எஃப் அண்ட் கே. எஃப்க்கும் கேக்கும் நடுவுல டூ பர்சன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. எஃப் அண்ட் கே இருக்கு. எஃப்க்கும் கேக்கும் நடுவுல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க? ஒன்லி 1 பர்சன் தான் இருக்காங்க. அப்ப அதுவும் வராது. அடுத்தது f faces the who immediate neighbor of c. c ஓட immediate neighbor வந்து யாரை ஃபேஸ் பண்ணிருக்குன்னா f ஃபேஸ் பண்ணிருக்குன்னு சொல்லிருக்காங்க. c ஓட இமிடியேட் நெய்பர் யாரு? இ. அது யாரை ஃபேஸ் பண்ணிருக்குன்னா எஃப் ஃபேஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இல்ல கேவை தான் ஃபேஸ் பண்ணிருக்கு. சோ அதுவும் வராது. அடுத்து பி சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எஃப். எஃப் ஓட செகண்ட் லெஃப்ட்ல பி இருக்குன்னு சொல்றாங்க. எஃப் எங்க இருக்காங்க? எஃப் இருக்காங்க. எஃப் ஓட செகண்ட் லெஃப்ட்ல வந்து யார் இருக்கா? எஃப் ஓட தேர்ட் ரைட்ல தான் பி இருக்காங்க. செகண்ட் லெஃப்ட்ல ஜே தான் இருக்காங்க. எஃப் ஓட செகண்ட் லெஃப்ட்ல பி இல்ல. சோ none of this. அடுத்தது நம்பர் ஆஃப் பர்சன் சிட் ரைட் டு டி சேம் as the number of person sit dash ன்னு சொல்லிருக்காங்க. டி ஓட ரைட்ல எத்தனை பர்சன் இருக்காங்களோ அதே போல சேம் நம்பர் ஆஃப் பர்சன் சிட் ரைட் dash ன்னு சொல்லி கேக்குறாங்க. டி ஓட ரைட் சைடு டி எங்க இருக்கு? டி இருக்கு. டி ஓட ரைட் சைடுல யார் இருக்கா? 1 and 2 இருக்காங்க. சேம் ரைட் சைடுல வந்து யார் இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஜியா, ஐயா, எஃப்ஆ, எல்லான்னு. ஜியோட ரைட் சைட்ல எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்களோ அதே சேம் பர்சன் வந்து யாரோட ரைட் சைட்ல இருக்காங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. டியோட ரைட் சைட்ல 2 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ யாருக்கு ரைட் சைட்ல வந்து 2 பர்சன்ஸ் இருக்காங்க? ஐயோட ரைட் சைட்ல தான் அதே சேம் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. அப்போ டியோட ரைட் சைட்ல 7% இருக்க மாதிரி ஐயோட ரைட் சைட்லயும் 7% இருக்காங்க. ஆப்ஷன் பி. ஓகே, தேங்க்யூ.